செம்மையா போகும்னு நான் எதிர்பார்க்கிறேன். முக்கியமா வந்துட்டு திருப்பி அவங்களெல்லாம் நம்ம அத பிக் பாஸ்க்கு அப்புறம் நம்ம யாரையுமே பாக்குறது இல்ல. பட் திருப்பியும் பார்க்கும்போது அவங்களோட ஒரிஜினல் அப்பதான் ப்ரோ தெரியும். இது வரைக்கும் எல்லாம் காட்டுனதெல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பக்காவா பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்ப வந்து நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வச்சு செஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி அப்படியே மாத்துவாங்க பாருங்க. இது வரைக்கும் என்னெல்லாம் ரைட்டுன்னு பேசினாங்களோ அதெல்லாம் தப்புன்னு இனிமே பேசுவாங்க. ஸோ அப்பதான் தெரியும். இல்ல நான் அப்ப பேசினதான் இப்பயும் பேசுறேன்னு சொல்லி யார் பேசுறாங்களோ அப்பதான் புரியாது. இவங்கதான் ஒரிஜினலா இருந்திருக்காங்க. நம்ம தப்பா நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஜாக்லின் ஆல்ரெடி கமிட்டட். அந்த நானுமே சொல்லியிருந்தேன் ஜம்முன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவங்க கமிட்டட்னு எனக்கு தெரியாதனால நானுமே சொன்னேன். அது நல்லா இருக்கு, அழகா இருக்கு, அவங்களோட அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன விதம். ஆனா அதை வந்து திருப்பி திருப்பி பண்ண 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 எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளயுமே புரிதல் இருந்தாலுமே திருப்பி ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க யாரா இருந்தாலும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கெட்டுரும். ஏன்னா அவ்வளோ அழகான ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அவர் உள்ள வந்ததையும் பார்த்தோம், ஜாக்லினோட அந்த ஹாப்பினஸையும் பார்த்தோம். ஸோ அழகான ரிலேஷன்ஷிப்குள்ள தேவையில்லாம வேற இன்னும் அதிகமா அதை படுத்தி படுத்தி நீங்க பிரபலம், அதாவது எப்படின்னா ஒரு விஷயத்த கண்டென்ட் வேணுங்கிறதுக்காண்டி இன்னொரோட ரிலேஷன்ஷிப்பை உடைக்க வேணாமே நினைக்கிறேன். அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணா நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ஜம்முன்னு சொல்லிட்டு அந்த லவ் ட்ராக்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் அவங்களுமே ஜாக்லினுமே வீடியோ போட்டிருந்தாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பிடிச்சிட்டே இருந்தது. நாளாக அது கன்ஃபார்முங்கிற அளவுக்கு கடைசி பார்த்தா கல்யாணம் இவங்களே பண்ணி வச்சிருவாங்க பொழுதோ. கல்யாணம் பண்ணி ஏதாவது ஒரு குழந்தைய காமிச்சு இதுதான் ஜாக்லின் முத்துவோட குழந்தை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கே பயம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இருக்கு. அது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை நம்ம இன்க்ளூட் பண்ண அவங்களோட உண்மையான ஒரு லைஃப் போயிடும். அது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். முத்துக்குமரன் சார். என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் சார் தான் ஃபுல் 100ல நான் 500 நான் அப்ப இருந்தே சொன்னேன். ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி. அது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா 2-3 விஷயம். ஒண்ணு வந்து தீபக் அண்ணா அவருக்காண்டி நான் ஜெயிச்சேன் அந்த 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா 5 லட்சமே எடுத்துட்டு இருந்திருப்பான். ஆனா வெயிட் பண்ணல. ஏன்னா 50,000 ரூபாய் தான் தீபக் அண்ணா சொல்லியிருந்தாரு. ஸோ அதை தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன விதமா இருக்கட்டும். 2வது ஜாக்லின் போகும்போது அவர் அழுத உண்மையான அன்பு, அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். எல்லாருமே வீடியோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜாக்லின் மிஸ்யூன்னு சொன்னது முத்துக்குமரன் மட்டும்தான். அந்த ஒரு விஷயம். தீபக் அண்ணாவை பார்த்ததுக்கு அப்புறம் அண்ணா அப்படின்னு சொன்னது, அவங்களோட தம்பின்னு சொன்னது, அதுக்கப்புறம் கடைசியா சொன்னது ஏன் தீபக் அண்ணா வெளியே போயிட்டாருன்னா அண்ணன் தம்பிக்குள்ள போட்டி வந்திருந்தா நானே கொஞ்சம் பதறி இருப்பேன் அப்படின்னு சொன்ன விதம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நம்மளோட ஒருவேளை நம்மளோட கனெக்டிவிட்டியாவே வாழ்ந்து போனதுனால அந்த ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு தெரியல எனக்கு. சப்போஸ் உண்மையை சொல்லணும்னா முத்துக்குமரன் அவர் வெளியே போயிருந்தாருன்னா தீபக் அண்ணா உள்ள இருந்து அவர் தான் வின் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஒண்ணு தீபக் அண்ணா, அப்படி இல்லைன்னா ஜாக்லின். ஏன்னா ஃபைட்டர் ஜாக்லின் ஸ்டார்ட் அப்ல இருந்து அவ தப்பா ஃபைட் பண்றா, கரெக்டா பண்றாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபைட்ரு. ஒரு விஷயம் எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும் ப்ரோ. ஏன்னா சொன்னா எங்க வெளியே அனுப்பிச்சிருவாங்களோ, நம்ம சோத்துக்கு சிங்கடிக்கணுமோன்னு பயப்படுற காலம்லாம் இந்த காலம் உண்மையே சொல்லணும்னா. ஆனா அதை சொல்லி ஃபைட் பண்றாள, சோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே கொடுக்கலாம். அதுவே வந்து சுமாரா தான் போச்சு. இப்போ அல்டிமேட் வருது. பிக் பாஸ் 9 வந்து எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எனக்கு என்னன்னா நம்ம ஆல்ரெடி அதாவது எப்படின்னா நம்ம எப்பவுமே ஒரு கான்செப்டை புதுசா பார்த்தா மட்டும்தான் லைக் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு உண்மையே சொல்லணும்னா இன்ஸ்டாகிராமு, அது யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் கொரோனாக்கு முன்னாடி ஒரு விதமான கான்செப்ட்லாம் பிடிச்சிருந்து, கொரோனாக்கு அப்புறம் வேற மாதிரி ஆச்சு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பயங்கரமா போனவங்க அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. திருப்பி இது லாக்டவுன் முடிஞ்ச ஒரு சில பேர்லாம் பயங்கரமா போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு டவுன் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு கான்செப்டை திருப்பி பார்த்தோம்னா போர் அடிச்சிடும். ஏன்னா அதே கான்செப்ட் அதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஒன்னே இந்த கான்செப்டை வேற மாதிரி மாற்றும், டிஃப்ரெண்டா கொடுத்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா மட்டும்தான். ஏன்னா இவங்க கொடுக்கறது டாஸ்க்குன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க உள்ள இருக்கிறவங்க அதை கண்டென்ட்டா எந்த மாதிரி பண்ணுவாங்க அவ்வளோதான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம வேற ஏதோ ஒரு புதுசா ட்ரை பண்ணா, இதை தாண்டி புதுசா ட்ரை பண்ணா 9 சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரியே கொண்டுட்டு போவாங்க. அதே அந்த 106 நாள் அதே டாஸ்கை வச்சுதான் வின் பண்ணுவோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த கேஷ்பேக் அப்பதான் நிறைய பேர் விரும்பவே ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா டாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிஃப்ரெண்டா கொண்டு வந்தாங்கல்ல. ஸோ அது அன்னைக்குமே அந்த அளவுக்கு நல்லா போச்சான்னு கேட்டா இல்லை.
ஏதோ ஒரு விஷயத்த டிஃப்ரெண்டா கொண்டு வந்து ஒரு டவுன் பண்றது அந்த மாதிரி. அதே மாதிரி தான் கான்செப்ட் ரீதியாவே டிஃப்ரெண்டா கொண்டுட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செட்டு அவ்வளோ இருந்து அவ்வளோ கொடுக்காம கம்மி பண்ண சொல்றேன். என்னன்னா எல்லா வசதியும் கொடுக்காம இந்த வசதிகளை கம்மி பண்ணலாம், வித்தியாசமா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமேங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து எப்படின்னா கமலஹாசன் சாரை நம்ம சொல்லவே முடியாது. அவர் ஒரு ஜீனியர். உண்மையை சொல்லலாம், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு புக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கூட அவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுவார். இந்த புக்கு இந்த லைன்ஸ்லாம் நீங்கள் படித்து பாருங்க, அதில் உங்களுக்கு புரியுங்கிறத முதற்கொண்டுமே அவ்வளோ அழகாக சொல்லுவார். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா வந்து எப்படின்னா புக்குங்கிறதெல்லாம் தாண்டி நீ யதார்த்தமா நடந்து போகும்போதே ரோட்ல இதை ஒரு விஷயத்த நோட் பண்ணிருக்க மாட்டேன், இவ்வளவு நாள் நீ நோட் பண்ணிருக்க மாட்டேன், ஆனா நோட் பண்ணி பாரு, அதுல இருந்து உனக்கு ஒரு புரிதல் கிடைக்கும், அதுதான் நீ லைஃப்ல கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. எனக்கு என்னன்னா விஜய் சேதுபதி அண்ணாவே கோஸ்ட் பண்ணலாம் இன்னொருக்கா. ஏன்னா இப்பதான் பாதி பார்த்துருக்கோம், நம்ம எடுத்த உடனே ஒருத்தரை வந்து சர்ச் பண்ண முடியாது. செகண்ட் இதுல அவர் என்ன மாதிரிலாம் டிஃபரன்சியேஷன் கொண்டுட்டு வராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எனக்குமே லாஸ்டா டைட்டில் வினர் ரயான் தான் கொடுப்பாங்க. ஏன்னா பிக் பாஸோட மிகப்பெரிய ஒரு ஷெட்யூலே ஏஆர்எம். அர்ச்சனா போன சீசன்ல பாதியில போய் தான் வின் பண்ணாங்க. ஸோ இந்த சீசன்ல கண்டிப்பா ரயான், அதுக்காண்டிதான் ரயானை உள்ளேயே வச்சிருக்காங்களோங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஒருவேளை விஜய் சேதுபதி அண்ணா தான் முடியவே முடியாது, மக்கள் ஃபுல்லா முத்துக்குமரன் இருக்காங்க, இப்போ மட்டும் ரயானுக்கு கப்பா தூக்கி கொடுத்தீங்க ஜாலி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கூட ஒருவேளை மாத்திருக்கலாமோ, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களா மாத்திருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட் வேற இருக்கு. ஸோ விஜய் சேதுபதி அண்ணா வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.